ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷன் லைஃப் ஸ்டோரி. ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குகிறவங்க ஜென்ரிவ்யூ ஆன்லைன் இந்த வெப்சைட்குள்ளே நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு இருக்கிற ரிவ்யூஸை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மோட்டிவேஷன் ஸ்டோரியில் யாரோட ஸ்டோரியை பார்க்க போகிறோம்னா கழுகு வந்து இருக்கிற எல்லா பறவைகள்லையுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. காரணம் பெருமாளோட வாகனம் அப்படிங்கிறது ஒரு இது. அப்புறம் எல்லாத்த விட உயரமாக பறக்கக்கூடியது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இருக்கிற எல்லா பறவை இனத்திலுமே அதிக நாள் உயிர் வாழக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கழுகு தான். அதாவது அதோட ஆயுட்காலம் எல்லா பறவைகளோடும் அதிகம், 70 வருடம் அதோட ஆயுட்காலம். அதில் கழுகு 40 வயசை எட்டும்போது அதோட உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும், மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகு ரொம்ப பெருசாகி வளைஞ்சி நிற்கும். அதால் வந்து அதை வச்சு இறையை பிடிக்கவோ சாப்பிடவோ முடியாது. அதே போல் அதோட நெகங்கள் வந்து வளைஞ்சி இருக்கும், அதுவும் அதுக்கு சிரமத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரெக்கை அது அதிகமாக வளர்ந்துருக்கிறதுனால ரொம்ப கனமாக இருக்கும். வேகமாக பறக்கவோ இல்லை ரொம்ப உயரமாக பறக்கவோ அதால் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அது என்ன பண்ணோம்னா, ஒரு பெரிய மலையை தேர்ந்தெடுக்கும். உயரமான மலையில் போய் தனியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அது கிட்டத்தட்ட 150 நாள் தன்னைத்தானே வருத்திக்கும். எப்படின்னா, ஒரு 3 மாதம் என்ன பண்ணுன்னா, தான் அழகை உடச்சி அந்த அழகும் நெகமும் உடைச்சிட்டு அது புதுசாக வளர்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதம் அது காத்திருக்கும். அதே போல் அந்த நெகம் வளர்ந்ததுக்கப்புறம் அழகு வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப அதோட கையில் இருக்கிற ரெக்கையெல்லாம் பிச்சதுக்கப்புறம் அது வளர்கிறதுக்கு அதுக்கு 2 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட 150 நாள் தன்னை தானே வருத்திக்கிட்டு திரும்ப மறுபிறவி எடுத்து மீதி இருக்க 30 வருஷத்தை அது வாழும். அதனால தான் கழுகுக்கு எல்லா பறவையை விடவும் சிறப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அதை தன்னைத்தானே மறுபிறவி எடுத்து தன்னோட இதுவை மறுபிச்சுக்கும். அதே மாதிரி தான் நாமளும், நமக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும் தான், சங்கடங்கள் வரும். ஆனால் அதை நம்ம தாண்டி வரணும். அதை தாண்டி வந்தோம்னா கழுகுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இன்னொரு மறுபிறப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. கடவுள் நமக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இதுலேருந்து என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க, பாசிட்டிவாக உங்களை நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கழுகோட லைஃப்பை நீங்கள் நினச்சி பாருங்கள். அது எப்படி தன்னைத்தானே மறுபிறவி எடுக்க வச்சுக்குதோ அதே மாதிரி நாமளும் நம்ம லைஃப்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.